ஒரு படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முடியிற வரைக்கும் ஏதாவது ஒரு கேரக்டர் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்னு சொல்றேன். இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. படத்தோட பேரு மாமன். சூரிய அவருடைய அக்காவுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. மாமா போயிட்டு ப்ராமிஸ் பண்றாரு, டே இந்த மாமா எப்பவுமே கூடவே இருப்பேன்டான்னு. அதுக்கப்புறம் இவருக்கு கல்யாணம் நடக்குது. அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணாரா இல்லையா, இதுதான் ஒன்லைன். இந்த படத்துல என்ன பிரச்சனைனா, இதுல மாமா அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறாங்களா, அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறாங்களா, இல்ல ஒய்ஃப்குள்ள நடக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பேசுறாங்களா அப்படிங்கிறது பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. ஸ்வாசிகா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதை தவிர நிறைய இடங்கள்ல நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்திருந்தாங்க. அது நம்மள ரொம்ப டிஸ்கனெக்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. இந்த படத்துல தேவையில்லாத நிறைய ட்ராக் இருக்கு. இன்ஃபேக்ட் ராஜ்கிரண் சாருடைய அந்த லவ் ட்ராக் ஒன்று காட்டுறாங்க. அது இந்த படத்துக்கு எந்த விதமான இம்பாக்டும் கிரியேட் பண்ணவே இல்லை. இப்போ யாராவது ஒரு கேரக்டர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர் வந்து இல்ல அவங்க இறக்கல அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எத்தனை படத்துல பார்த்துட்டோம். இந்த படத்துலயும் அது இருக்கு. ஸோ எல்லாரும் அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் எல்லா சீன்லையும் யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு இருக்கு. அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஷார்ட்டா சொல்லணும்னா 2.5 மணி நேரத்துல 10 மெகா சீரியல் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி இந்த வகை படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமா நீங்க தியேட்டர்ல போயிட்டு பார்க்கலாம்.